லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்னடி சாக போற நேரத்துல சாப விடுறியா? உன் சாபம் எங்களை ஒண்ணு பண்ணாத. கண்டிப்பா என்னோட சாபம் பலிக்கும். நீங்க எல்லாரும் தண்டனைய அனுபவிப்பீங்க. நான் உங்களால சும்மா விட மாட்டேன், விடவே மாட்டேன். ஹே, என்னடி ஆவியா வந்து எங்களை நீ அழிக்க போறியா? ஆமா, நான் சொல்றது சத்தியம். உங்களால நான் சும்மா விட மாட்டேன். நான் திரும்ப வருவேன். திரும்ப வந்து உங்க எல்லாரையும் நான் பழி வாங்குவேன். என்னக்கா கேட்டீங்களா? இவ திரும்பி வந்து நம்மள பழி வாங்குவாளாம். சித்தப்பா, அது வேறொன்னு இல்ல. பொம்மி டிவில நிறைய படல பாப்பான்னு நினைக்கிறேன். அதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. வாடி வா, அப்பவோ ஏன் கையால தான் உனக்கு சாவு. பொம்மி 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 எங்க இருக்க? வேம்பு சார், வேம்பு சார், வேம்பு சார். என்ன உன் புருஷன் குரல் உனக்கு கேக்குதா? நாடி நரம்புல அப்படியே துடிக்குதோ? என்னடா இவ இன்னும் செத்து தொலைய மாட்டேங்கிறா? இவ செத்து ஒழிஞ்சாதானே நம்ம இந்த இடத்தை விட்டு கிளம்ப முடியும். வேம்பு சார், வேம்பு சார். ஏய், என்னடி வெம்பு சார் வெம்பு சார்ங்கற? எவன் வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது. உன்னை வரேங்களே. வேம்பு சார். தாயே, எங்களை கைவிட்டுட்டியேம்மா. இப்படி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் இவ்வளவு பிரயத்தனம் பண்ணோம். ஆனா இப்படி கைவிட்டுட்டிய தாயே, உனக்கே இது நியாயமா? ஐயோ, சாமி என்னாச்சு? சாமி தீபம் அடைச்சிருச்சு, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னாச்சு என்னாச்சு சொல்லுங்க சாமி. முதல்ல சித்தார்த்தும் பொம்மியும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க. சரிங்க, ஐயோ அத்தா, உன்னை நம்பி தானமா உனக்கு இவ்வளவு பண்ணோம். எங்களை கைவிட்டுறாதம்மா, கைவிட்டுறாத. ஏய், இங்க வாங்கடா. மேடம்,
தூக்கிட்டு போய் குழியில போட்டு போதைங்க. சரிங்க. ஏய் ஒரு நிமிஷம். அத்தை, நேத்ரா, இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தா ரொம்ப ஆபத்து. அதனால இப்பவே கிளம்பிடலாம் வாங்க. ஐயோ அத்தை, பாடி இங்க விட்டுட்டு போனா நம்ம மாட்டிப்போம். அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்றேன். என்ன ஐடியா பண்ணலாம்? இவ செத்தா மட்டும் போதாது, அந்த சித்தார்த்தையும் இதுல மாட்ட வைக்க போறேன். என்ன நேத்ரா பண்ண போறீங்க? சொல்றேன், எல்லாரும் வாங்க. அப்படி போலாம். வாங்க வாங்க. வாங்க. பொம்மி 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 என்னாச்சு பொம்மி? பொம்மி ஐயோ பொம்மி கண்ணு தர. ஐயோ பொம்மி என்ன பொம்மி இது? உன்னை யாரு பொம்மி இப்படி பண்ணது? உன்னை யாரு பொம்மி இப்படி பண்ணாங்க? பொம்மி எதிரி பொம்மி. அம்மா, சித்தார்த் பொம்மிய பார்த்து கதறத பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா? கரெக்டா சொன்ன, சூப்பர். ஐயோ என்னை இப்படி அனாதையா விட்டுட்டு போயிட்டியே பொம்மி. பொம்மி யாருக்கும் அடிபட்டு போல. வாயா என்னன்னு பாப்போம். பொம்மி 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 எதிரி பொம்மி. பொம்மி பொம்மி எவ்வளவு பார்த்து பார்த்து என் கூடவே வச்சிருந்த. இப்படி கடைசி நேரத்துல உன்னை விட்டுட்டே பொம்மி. நான் சொன்னல என் பேச்ச ஏன் பொம்மி நீ கேட்காம வந்த? ஏன் பொம்மி கேட்கல? ஐயோ நான் உன்னை இப்படியா பார்க்கணும்? எந்த படுபோய் உன்னை இப்படி பண்ணான்னு சொல்ல பொம்மி. ஐயோ பொம்மி, ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை என் கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டேனே. பொம்மி 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 எந்திரி பொம்மி. பொம்மி எவ்வளவு பார்த்து பார்த்து என் கூடவே வச்சிருந்த. இப்படி கடைசி நேரத்துல உன்னை விட்டுட்டேனே பொம்மி. யார என் பொம்மி இப்படி பண்ணது? சொல்லு பொம்மி, யார் இப்படி பண்ணா? சொல்லு பொம்மி, யார் இப்படி பண்ணாங்க? என்ன படு போய் இப்படி பண்ணான்னு சொல்லு பொம்மி. ஐயோ பொம்மி. விட்டுட்டு போயிட்டியே பொம்மி. பொம்மி பொம்மி. ஏப்பா, இவருதான் பொண்டாட்டிய காரன்னு தேடிட்டு வந்தாரு. இப்ப என்னடா அந்த பொண்ணை கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்காரு? யோ, உனக்கு இன்னுமா புரியல? அவ பொண்டாட்டிய தேடினதே அவளை கொலை பண்றதுக்கு தான். கொலைய பண்ணிட்டு என்னமா நடிக்கிறான் பத்தி அவன். விட்டுற கூடாது. யோ, வாய்க்கு வந்தபடி வளராதையா. கொலை பண்றவன் உயிரை கொடுத்து தேடிட்டு இருப்பான். ஏங்க, அந்த மாதிரி பண்றவங்களும் இருக்காங்க. நாம எதுக்கு இதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு? போலீஸ் வந்து முடிவு பண்ணிக்கிட்டோம். அண்ணே, சீக்கிரம் போலீஸுக்கு போன் பண்ணேன்.
தாத்தா பாத்தீங்கன்னா தாத்தா என் பொம்பி என்னை விட்டுட்டு போயிட்டா. ஐயோ என் குடும்ப விளக்கு அணைஞ்சு போச்சு. கண்ணை திறந்து பாருடி, இங்க பாருடி, தாத்தா பாட்டி எல்லாரும் வந்திருக்காங்க. கண்ணை திறந்து பாரு மம்மி. சித்தார்த் தம்பி உன்னை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டாருடி. இப்படி எங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டீங்கடி. ஐயோ, எது நடக்க கூடாதுன்னு நினைச்சப்போ அது நடந்து போச்சு. மம்மி, ஐயோ மம்மி, சித்தி சித்தின்னு என்னையும் சுத்தி வருவியே. உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கா இந்த கதி வரணும். ஐயோ மம்மி, இப்படி பண்ணிட்டேடி. ஐயோ 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 எப்படிடா நடந்தது? பாத்தீங்களா பாத்தீங்களா? இங்க பாருங்க பாருங்க, என் பொம்பியோட நிலைமைய பாருங்க. ஐயோ என்ன வேலைமா செஞ்சோமே பலன் இல்லாம போச்சு. என்ன பண்றது? கடைசியில விதி ஜெயிச்சிருச்சு. ஆக முடியலையே. ஐயோ எங்களை எல்லாம் விட்டுட்டு என்னால தாங்க முடியலையே மம்மி. இதுக்காக வர நீ இவ்வளவு பாடுபட்ட? சித்தார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நான் இனிமே உன் முகத்துல எப்படா படிப்பேன்? உன பேப்பர் ஆசையா கூப்பிடுவாளே. இப்ப நம்ம கூடவே இல்லையே. பாத்தீங்களா கிழவ எப்படி அழறான்னு? அழட்டும், நல்ல அழட்டும். இருக்கிற எல்லா சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சல, நல்ல அழு. வீட்டுக்கு வந்த மருமகன் நான் இருக்கேன், வீட்டுக்கு வந்த மருமக நீங்க இருக்கீங்க. இதோ மனோவும் அவர் பேரன் தானே? ஏன் நம்மளெல்லாம் பார்த்தா மனுஷங்களை தெரியலையா அவருக்கு? பொம்மி தான் அவருக்கு வசதி, அதனால தானே மொத்த சொத்தையும் அவ பேர்ல எழுதி வச்சாரு. இப்போ போயிட்டால அந்த அதிர்ஷ்டக்காரி. குடும்பத்தோட நல்லா உட்காந்து ஒப்பாரி வைங்க. எங்க அம்மா கதர்ன மாதிரி இப்ப இந்த மொத்த குடும்பமும் எப்படி கதறது பாருங்க. ஏய், என்னடா ஆம்புலன்ஸ்க்கும் போலீஸ்க்கும் கால் பண்ணா இன்னும் வர காணோம்? அண்ணே கம்முன்னு இருண்ணே. அந்த பொண்ணை கொன்னதே அவன் தான். அவன் தப்பிச்சு போயிட போறான். அவனை தப்பிக்க விடாம கவனமா பாத்துக்கணும். ஆமாப்பா, தப்பிக்க விடாம. என்ன பேசுறீங்க? என்ன பேச்சு பேசுறீங்க? உங்களுக்கு அவனை பத்தி என்னடா தெரியும்? அவன் வேற அவன் உயிரியே வச்சிருக்காண்டா. என்னடா பேசுறீங்க? வாயிருந்தா என்ன வேணா பேசுவீங்களா? ஏன் புருஷனா கொலை பண்ண கூடாதா? இல்ல, அந்த பொண்ணை வெறி பிடிச்சு தடினத இதோ பார்த்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாரு. போலீஸ் கிட்ட இவனை ஒப்படைக்கிற வரைக்கும் நாங்க இங்க இருந்து போக மாட்டோம், இங்கதான் இருப்போம். நடந்துச்சுங்க? இவன் தான் சார் கொன்னுட்டான். அவன் பொண்டாட்டிய காணும், அவன் பொண்டாட்டிய காணும்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டிய அவனே கொன்னுட்டான் சார். இப்ப கூட எங்க முன்னாடி ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டியே, ஐயோ என்ன விட்டுட்டு போயிட்டியேன்னு நடிச்சு அழுதுட்டு இருக்கான் சார் இவன். ஏன் மம்மி, ஏன் இப்படி பண்ண? இப்பதான் உன்
வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேனடி. அது அந்த கடவுளுக்கே பொறுக்கலையாடி இப்படி உன்னை அல்பாயுசுல எடுத்துக்கிட்டானேடி. சித்தார்த் தம்பி தனியா போகாதுன்னு உன்கிட்ட எவ்வளவோ சொன்னாரேடி. அவர் பேச்ச கேட்காம போய் இப்படி அந்த தம்பிய தனி மரமா விட்டுட்டு போயிட்டேடி. உன்னோட உயிரே அவரு தானடி. அவரை இப்படி அனாதையா விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? பாபி அவரை கூப்பிட்டு ஜீப்ல ஏத்தியா? என்ன சார், ஏற்கனவே நாங்க பொம்மி எழுத சோகத்துல இருக்கோம் சார். நீங்க என்னன்னா என் பேரனை கூட்டிட்டு போறேன்றீங்க. என்ன சார் இதெல்லாம்? இங்க இருக்கிறவங்க பூரா இவர்தான் கொண்டுட்டதா சொல்றாங்க. இல்ல சார். என்ன சார் இது? அவன் கட்டின பொண்டாடி சார். இவன் உயிரை காப்ப அவன் படாத பாடுபட்டிருக்கான் சார். அவன் மேலேயே கொலை பழி போடுறீங்களா சார்? சார், எல்லாமே விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். இவர் தான் பாடி கூட இருந்திருக்காரு. அவர் பேசினாதான் இங்க என்ன நடந்ததுன்னே தெரியும். ஆனா அவர் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு. பேசுற சொல்ற, என்னாச்சு சொல்லுடா. உன்னையே சந்தேகப்படுறாங்கடா. என்ன நடந்துச்சு சொல்றா. பேசுறா. இல்லன்னு சொல்லுடா. பேசுடா. 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 சித்தார்த் சொல்லுடா, என்ன ஆச்சுன்னு சொல்லுடா. சொல்ற, என்னாச்சுன்னு சொல்லுடா. சார், அவர் வாயை திறந்து பேசினாதான் நாங்க ஏதாவது பண்ண முடியும். நீங்க மட்டும் பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கங்க சார். ஐயோ, கூட்டு வாயா. சித்தார்த். இனிமே சொத்தெல்லாம் நமக்குத்தான். இனி அஞ்சலி ஸ்வீட்ஸ் மொத்தமும் எனக்கு தான். ஆமா நேத்ரா, இனிமே அதை அழிப்பீங்களோ தரமட்டமாக்குவீங்களோ அது உங்க இஷ்டம்.